ஹெல்த்து. ஏதாவது நோயில் இருந்திருந்தீங்கன்னா, கும்பம் சேர்ந்து ஏதாவது விபத்து, காயங்கள், வருத்தங்கள், நோய்கள் ஏதாவது இருந்திருந்தால் சிகிச்சையில் குணமாகிற மாதம் இது ஆகஸ்ட்டில். ஏதோ ட்ரீட்மெண்ட் போகிறீங்க, ஏதோ டாக்டர் கன்சல்ட் பண்ணுறீங்க, ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, மெடிசன் சாப்பிட்றீங்க, குணமாகும் மாதம். புதிதாக நோய் வரக்கூடாது, எதுவும் ஆபத்து இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. ஸ்டில் சனி வக்ரமாக இருக்கார், ஸ்டில் ஜென்ம சனி இருக்குது, இன்னும் 2ல் ராகு இருக்குது. பட் ஏற்கனவே நடந்ததுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், ஸோ ஒரு மாற்று வைத்தியம் கை கொடுத்துரும். ஹெல்த்தை சரி பண்ணுற மாதம், சரி பண்ணிக்கலாம். சீனியர்ஸ், உங்களுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கேட்ட கேள்வி, நாங்கள் வந்து 65, 70 இருக்கோம், கும்பராசி, எந்த முயற்சி எடுத்தாலுமே தடையாக இருக்குது, இதாக செய்யலான்னு நினைக்கிறோம், பசங்களை டிபெண்ட் பண்ணி இருக்க பிடிக்கல, பசங்கிட்ட பணம் வாங்க பிடிக்கல, நான் ஏதாவது வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன், சின்னதாக தொழில் பண்ணலான்னு நினைக்கிறேன், என்ன பண்ணலாம், இல்லை எங்கள் ஹெல்த்து கொஞ்சம் மோசமாக இருக்குது, அது சரியாயிடுமா? ஹெல்த்து சரியாயிடும். ஏதாவது பெரிய முதலீடு இல்லாமல் உங்கள் அறிவை நீங்கள் முதலீடு செய்தால், ஏன்னா இப்போ வந்து புதனுடைய பார்வை, புதன் வக்ரம், உங்களுடைய அனுபவத்தில் கொண்ட அறிவை நீங்கள் முதலீடு செய்தால் ஆதாயங்கள் கிடைக்கும். பொருளை முதலீடு செய்ய வேண்டாம், 2ல் ராகு இருக்குது, பொருளை முதலீடு செய்ய வேண்டாம். ஸோ அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கும்பராசிக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்கிற டைமில் ஒரு ஆறுதலான விஷயமா, ஓரளவுக்கு மன மாற்றங்கள் கொடுக்குறதா, ஒரு மன நிம்மதியை கொடுக்குற சூழ்நிலையில் இந்த மாதம் கடந்து செல்லும். வாழ்த்துக்கள்.